இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, பார்க்கடல் கடையும் போது அமிர்தம் வருது. அமிர்தத்தை தேவர்கள் பருகினார்கள். தேவர்கள் பறிந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கும் போது அப்புறம் தேவர்கள் அமிர்தத்தின் ஒரு பகுதியை லிங்கமாக பிடித்தனர். அந்த லிங்கமாக பிடிச்சி இங்கே பாருங்கள், அது ஒரு மரத்துக்கு கீழே வைக்கிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே வச்சு அந்த வரலாறில் பாருங்கள், அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கமாக மாறிச்சு வணங்குறாங்க. வணங்கிட்டு அங்கே சிவபெருமான் அழகாக நம்ம இதுமாரி நந்தி மேலே காட்சி கொடுக்குறாரு. நந்தி மேலே நடராஜர் தரிசனம் கொடுக்குறாரு. அது கொடுத்த பிறகு அமிர்தத்தினை உண்ட பின் அருகில் இருந்த தடாகத்தை கைகளை கழுவினர். யாரும் தேவர்கள்லாம் கை கழுவுறாங்க. அங்கே தவளையாக வருது. அசுரர்கள் தவளை வேடத்தில் வராங்க. அசுரர்கள்லாம் தவளை வேடத்தில் வராங்க. தவளை வேடத்தில் அதுக்கப்புறம் அங்கே பாம்பு லிங்கத்தினை சூழ்ந்த பாலை மரம் அந்த பாம்புலாம் வருது. அப்புறம் சாமிக்கிட்ட அதுக்கப்புறம் அடுத்த வரலாறு வருங்க. அதுக்கப்புறம் ஒரு சோழ மன்னன் இதெல்லாம் முடிஞ்சு சோழ மன்னன் வர்றாரு. சோழ மன்னன் பாலைமர காட்டில் தன் படகுகளும் அவர் பாருங்கள் யானையும் குதிரையும் கட்டுறாரு. யானையும் குதிரையும் கட்டு ரெண்டுமே இறந்து போச்சு. யானையும் குதிரையும் மூச்சையானது கண்டு மரத்தை அழுத்த சோதனை சொன்னார். ராஜா உத்தரவுறாரு. உடனே அந்த மரத்தை வெட்டுறாங்க. அந்த மரத்தை வெட்டினா சிவலிங்கம் இங்கே உள்ளே இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பாருங்கள். இதுதான் வரலாறு. இந்த கோயிலோட வரலாறு தான். திருப்பாலைவனம் கோயிலோட வரலாறு. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக சாமி சாம்பால் எப்படி தான் இருப்பாங்க. சிவபெருமான் எப்படி இருக்கார் பாருங்கள். அது மேலே அந்த வெட்டு காயப்பட்டிருக்கு. அது மாதிரி சாமி மேலே வெட்டியிருக்காங்களா அந்த கொடுவாய் அந்த கோடாரை வச்சு வெட்டினால அந்த வெட்டு காயப்பட்டது. சாமி உண்மையாக வெள்ளையாக தான் இருக்கிறதுக்கான ரூபம் நம்ம ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துட்டு அவங்க நேரம் கட்டிட்டேன். ஓம் நமச்சிவாய்.